நாங்கள் இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் என்னோட வேண்டுதலை அம்மன் கிட்ட வச்சேன் கண்ணு. நான் வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே அம்மன் கையில் இருந்த பூ தானா கீழே விழுந்ததை பார்த்த உடனே எனக்கு மெய் சிலுத்து போச்சு கண்ணு. உடனே என்ன அறியாம நான் அம்மன் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே இது நடந்த போது வராகி அம்மனோட மகிமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணு. உங்க எல்லாருக்காகவும் நான் வராகி அம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன் கண்ணு. உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் கண்ணு. ஈரோடு ஜெயின்ஸ் கிச்சனை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கறதோட இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயின்ஸ் கிச்சன். இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா சேலம் டிமார்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ சேலம் வராகி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா ஒரே கோவில்ல 3 வராகி அம்மன்கள் இருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் ஒரு மண்டல பூஜை நடக்கும் கண்ணு. அந்த ஒரு மண்டல பூஜைக்குள்ள நீங்க ஒரு நாள் அம்மனை தரிசிச்சு அம்மனோட அருளை பெறணும்னு ஈரோடு ஜெயின்ஸ் கிச்சன் சார்பாக நாங்க உங்களை வரவேற்கிறோம் கண்ணு.